மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வீட்டுக்கூரையில் சுரைக்காய் பயிர். ஒரு சின்ன கிராமத்துல சூரியகாந்தமும் அவங்க புருஷன் ராமாராவும் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள ராஜேஷ், அவனுடைய பொண்டாட்டி பேரு கோமலி. கோமலி ஏழை வீட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஆனா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சோம்பேறிங்க. அதனாலேயே சூரியகாந்தம் அவங்க 2 பேரையும் தனி கொடுத்தனம் அனுப்பி விட்டுட்டாங்க. அப்பவாவது 2 பேரும் பொறுப்பா மாறுவாங்கன்னு தான் அவங்க அப்படி பண்ணாங்க. ஆனா ராமாராவுக்கு மட்டும் புள்ள மருமக தனி கொடுத்தன போறதுல விருப்பமே இல்லை. கடைசியில ராஜேஷ் தனி கொடுத்தனம் போயிட்டான். 2 பேரும் பொறுப்பா மாறணுங்கிறதுனால ராஜேஷ் கோமலி 2 பேரையுமே சூரியகாந்தம் அவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன குடிசையில குடி வச்சாங்க. இங்க பாரு கோமலி, இதுதான் இனிமே உங்க வீடு. சரிங்க அத்தை. நீங்க 2 பேரும் இனிமே தனியா இங்க வாழ்ந்தாகணும். நான் சொல்றது புரியுதுல? எங்க கிட்ட இருந்து ₹1 கூட உங்களுக்கு வராது. சரிம்மா, நீ எங்களை பார்த்து ஆச்சரியப்படுவ. ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணி நாங்கள் பணம் சம்பாதிப்போம். அப்படியே ராஜேஷ் சொன்னதை கேட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. காந்தம், அவங்கள அப்படி விட்டது சரி, நான் சொல்ற. அவங்க ஒன்றும் சின்ன குழந்தைங்க இல்லைங்க. எப்போதான் அவங்க சொந்த காலில் அவங்க நிற்கிறது, அப்போதானே அவங்களாலேயும் வாழ முடியும். ஆனா அவங்களுக்கு நாம எதுவுமே கொடுக்கலையே. கொஞ்சம் கஷ்டப்படட்டுங்க, தப்பு இல்லை. வீட்டில் உட்காந்து நம்ம பணத்தில் வாழ்ந்துட்டு இருந்தா அது தப்புங்க. ஆனா காந்தம், ஆனாவும் இல்லை ஆவனாவும் இல்லை. அப்படி சூரியகாந்த ராமாராவ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. புள்ளையும் மருமகளும் தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த பக்கம் ராஜேஷ் கோமலி 2 பேரும் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுல சமைக்க எதுவும் இல்லை. ஒரு மூட்டை அரிசியும் போட்டுக்க துணி மட்டும்தான் இருந்துச்சு. அதனால ராஜேஷ் பைய எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கு போனான். ஏங்க, இந்த காய்கறி வித்தா உங்களுக்கு பணம் ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காதுன்னா நான் ஏன்ப்பா வியாபாரம் பண்ணுறேன்? அப்போ நல்ல வருமானம் வருதா இதில்? நீங்கள் எல்லா காய்கறியும் விற்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று விற்றா கூட பணம் கிடைக்கும். அப்படி ராஜேஷ் காய்கறி வாங்கினான். அவன்கிட்ட இருக்கிற பணத்துல அன்னைக்கு தேவையான காய்கறி மட்டும்தான் வாங்க முடிஞ்சது. அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனான். என்னங்க, காய்கறி கொஞ்சம் தான் இருக்கு. பணம் நிறைய இல்லைன்னும் போது காய்கறி நிறைய வருமா? சரி, இன்னைக்கு இதை சாப்பிட்டுக்கலாம். ஆனா நாளைக்கு என்ன பண்றது? நாளைக்கு பார்க்கலாம். அந்த காய்கறி விற்கிறவருக்கு லாபம் நிறைய கிடைக்குதாம்மா. நாமளும் காய்கறி விற்கலாமா? காய்கறி விளைய வைக்க விதைகள் வேணுமே. அந்த விதைகளை வாங்குறதுக்கு கூட நம்ம கிட்ட பணம் இல்லையே. சரி, பார்க்கலாம். கோமலி அந்த நேரம் போய் சமைச்சான். அடுத்த நாள் ராஜேஷ் வேலை தேடி போய்கிட்டு இருந்தான். ராஜேஷ் வேலை தேடி போய்கிட்டு இருந்தானே ஒழிய யாருமே ராஜேஷ்க்கு வேலை கொடுக்கவே இல்லை. எங்க போனாலுமே வேலை இல்லைன்னு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ராஜேஷ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் சோகமா வீட்டுக்கு வந்தான். கோமலி, கொஞ்சம் தண்ணி கூட. சரிங்க. என்ன இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? வேலை தேடி போனீங்களே, என்னாச்சுங்க? ஒன்றும் ஆகலை, வேலை கிடைக்கல. எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, எந்த வேலையும் செய்யலைன்னா வாழ்கிறது கஷ்டம்னு. இப்போ தான் புரியுது. உண்மைதாங்க. அத்தை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாம தான் கேட்கல. திமிரா வேற சொல்லிட்டோம், பணத்தை சம்பாதிப்போம் அப்படின்னு. சரி கோமலி, என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். ராஜேஷ் கோமலி 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ளரையும் எப்படி வாழ போறாங்கிற பயம் இருந்துச்சு. ஆனா எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அடமும் அவங்களுக்குள்ளார இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ராமாராவ் சூரியகாந்த 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ராஜேஷ் கோமலி பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ தெரிலங்க. ஆமா காந்தம், அவங்க கிட்ட காய்கறி வாங்க கூட பணம் இல்லை. ஒரு நாள் தானங்க ஆச்சு, பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ராமாராவ் எதுவுமே சொல்லல. ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. சூரியகாந்த வெளியில வருத்தத்தை காட்டிக்கல, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ராமாராவ் அடுத்த நாள் காலையில தேவையானது கொண்டு போய் கொடுக்கலான்னு நினைச்சாரு. இந்த பக்கம் ராஜேஷ் வேலையை தேடிக்கிட்டே இருந்தான். ஆனா அவனுக்கு வேலையும் கிடைக்கல. இப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. கையில பணமும் இல்ல, சாப்பிட சாப்பாடும் இல்ல. ராமாராவ் சூரியகாந்தத்துக்கு தெரியாம கொஞ்சம் காய்கறி வாங்கிக்கிட்டு புள்ளியோட வீட்டுக்கு போனாரு. இன்னொரு பக்கம் சூரியகாந்தம் ராமாராவுக்கு தெரியாம காய்கறி வாங்கிக்கிட்டு புள்ளையோட வீட்டுக்கு போனாங்க.
முதல்ல ராமாராவ் தான் அங்க போனாரு. ராமாராவை பார்த்ததும் 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துல சூரியகாந்தமும் அங்க வந்தாங்க. அவங்களையும் பார்த்து 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு தெரியாம இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இங்க மட்டும் என்ன வாழுதான்? என்ன பண்றது, தாய் பாசமாச்சே. அப்ப நான் மட்டும் இது அப்பா பாசம். சரி விடு, 2 பேரும் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்களுக்கு தெரியாம இன்னொருத்தங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சு ராஜேஷ் கோமலி 2 பேருமே சிரிச்சாங்க. காந்தம் ராமாராவும் கூட புள்ள மருமகளை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கோமலி சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. என்னப்பா ஆச்சு, வேலை ஏதாவது கிடைச்சுதா? இல்லம்மா, நேத்தெல்லாம் வேலை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிடுமா. எதுக்குடா? நீயும் அப்பாவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க வேலைக்கு போடான்னு. நான் அந்த அம்மா கேட்கல. சரி கவலைப்படாதடா, உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் உனக்கு தேவையானதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆமாப்பா, உனக்கு வேலை கிடைச்சு நீங்க 2 பேரும் சொந்த காலில் நிக்கணும். அம்மா, நான் காய்கறி வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு பணம் ஏதாவது வேணுமா? வேணாம்மா, முதல்ல வேலைக்கு எதனா போகிறேன். அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு காய்கறி வியாபாரம் பண்ணுறேன். அப்போ தான் கஷ்டம் தெரியும். அப்படி பேசிக்கிட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சாப்பிட்டாங்க. கோமலி, நல்லா சமைச்சிருக்கேம்மா. எல்லாம் நீங்க கத்து கொடுத்ததானே அத்தை? அப்படியே 2 வெச்சனா. ஏண்டி, அங்க இருக்கும்போது என்னைக்காவது நீ சமையல் செஞ்சிருக்க? உண்மைதான், என்னைக்கும் சமைச்சதே இல்லை. அது வந்து அத்தை, அந்த வீட்ல நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு. உக்காந்து சாப்பிட்ட, அவ்வளவுதானே? ஆமா அத்தை. அது கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. சூரியகாந்த ராமாராவ் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. சூரியகாந்த வரும்போது சொரக்கா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கோமலி அன்னைக்கு சொரக்கா குழம்பு தான் வச்சிருந்தா. அதுல இருந்த விதைகளை வீட்டுக்கு பக்கத்துல தூக்கி போட்டான். அன்னைக்கு ராத்திரி நல்லா மழை பெஞ்சுது. அடுத்த நாள் காலையில ராஜேஷ் கோமலி எழுந்திருச்சு பார்த்தா அவங்க வீட்டோட கூரை முழுக்க சொரக்கா கொடி படர்ந்து இருந்துச்சு. அதுல நிறைய சொரக்காயும் வந்திருந்துச்சு. கோமலி, திடீர்னு இந்த கொடி எப்படி வந்துச்சு? என்னமோங்க, எனக்கும் ஒன்றும் புரியல. நேற்று நம்ம வீட்டில் சொரக்கா குழம்பு தானே? ஆ ஆமாங்க, ஞாபகம் வந்துச்சு. நேற்று சொரக்கா வெட்டும் போது நிறைய விதை இருந்துச்சா, அந்த விதையில எடுத்து இதோ இங்க தான் போட்டேன். அதான், நைட்டு மழை பெஞ்சதில்ல, அந்த மழையில் கொடி முளைச்சி வந்திருக்கு போல. பாத்தீங்களா, இப்ப உதவி செஞ்சது கூட அத்தை தான். ஆமாம் கோமலி, இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். ஆமாங்க, எப்படியும் மாமா வரேன்னு சொல்லியிருக்காருல்ல, அவர் வந்தது சொல்லலாம். கொஞ்ச நேரத்துல ராமாராவ் அவங்க வீட்டுக்கு வந்தாரு. அப்போ வீட்டுக்கூரையில இருக்கிற சொரக்கா கொடியை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அவரு அப்படியே நின்று அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் ராஜேஷ் போய் ராமாராவை வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்தான். அந்த சொரக்கா கொடி எப்படி வந்துச்சு? அதை பார்த்து நான் வேற வீட்டுக்கு வந்துட்டேனோன்னு நினச்சிட்டேன். அப்பா, நேற்று அம்மா சொரக்கா கொண்டு வந்தாங்கல்ல, அதோட விதைகள் தான். அப்படியா? இப்படியாவது உனக்கு ஒரு வருமானம் வருதே. ஆமாப்பா, அம்மா வந்தா நல்லா இருக்கும். வரேன்னு தாண்டா சொன்னா. கொஞ்ச நேரத்துல சூரியகாந்தமும் அங்க வந்தாங்க. அவங்களும் சொரக்கா கொடியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப ராஜேஷ் நடந்தது என்னங்கிறத அவங்க அம்மா கிட்ட சொன்னான். என்ன கோமலி, மொத்தத்துல பயிரை விளைய வச்சுட்ட போல. இதுவும் உங்களாலதான் அத்தை. சரியா போச்சு. ஆமாம்மா, நீ கொண்டு வந்த சொரக்கா விதையை தான் கோமலி போட்டு இருக்கா. சரிடா ராஜேஷ், என்ன ஆனாலும் அந்த கடவுள் உனக்கு ஒரு வழிகாட்டிருக்கான்ல. ஆமா அத்தை, இந்த சொரக்காய்களை வித்தா பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு வேற காய்கறிகளையும் வெளியே வைக்கலாம். சரி ராஜேஷ், வா, இதை நாம வித்துட்டு வரலாம். அப்படி ராமாராவ் ராஜேஷ் 2 பேரும் சேர்ந்து சொரக்காய் எல்லாத்தையுமே வித்தாங்க. அந்த சொரக்காய் வித்ததுல அவங்களுக்கு நிறைய பணமும் கிடைச்சது. அதை பார்த்து ராமாராவ் சூரியகாந்தம் சந்தோஷப்பட்டாங்க. கோமலி ராஜேஷ்க்கும் வேலையோட மதிப்பு புரிஞ்சுது. அப்படி ராஜேஷ் கோமலி 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில முன்னேறினாங்க. இன்னைக்கு புள்ளையும் மருமகளும் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் சூரியகாந்தம் தான்னு ராமாராவ் சூரியகாந்தத்தை பாராட்டினாரு. இப்படி அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு காலத்துல ராமபுரத்துல ராமாராவ் இருந்தாரு. ராமாராவுடைய குடும்பத்துல மனைவி சூரியகாந்தம், பெரிய புள்ள ராஜேஷ், பெரிய மருமக கோமலி, சின்ன புள்ள மோகன், சின்ன மருமக சாந்தினி இருந்தாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி
ராஜேஷ் அவனுடைய சொத்துக்களை இழந்து அவனுடைய மனைவி கோமலி புள்ளையோட சின்ன வீட்டுக்கு குடி வந்துட்டான். மோகன் மட்டும் அவனுக்கு இருக்கிற சொத்தை வச்சு பெரிய வீட்டுல அவனுடைய புள்ளக்குட்டியோட இருந்தான். சூரியகாந்தம் ராமாராவ் மட்டும் ஒரு மாசம் பெரிய புள்ளக்கிட்டையும் ஒரு மாசம் சின்ன புள்ளக்கிட்டையும் இருப்பாங்க. ஒரு நாள் காந்தம் மருமக சாந்தினி கிட்ட இப்படி சொன்னாங்க. அம்மாடி சாந்தினி, சொல்லுங்க அத்தை. நீ தப்பா நினைச்சுக்க மாட்டேனா? நான் ஒன்னு கேட்கட்டுமா? சொல்லுங்க அத்தை. குளிர்காலம் வருதுல, அதான் நம்ம கோமலியோட நிலைமை சுத்தமா சரி இருக்காது. ஏன்னா அவங்க இருக்கிறது சின்ன வீடு இல்லையா? என்ன சொல்ல வரீங்க அத்தை? குளிர் இருக்கிற இந்த 2 மாசம் மட்டும் அவங்கள இந்த வீட்டுக்கு கூப்பிடல சாந்தினி. அவங்கள வீட்டுக்கு கூப்பிடணுமா? அது நடக்காது. உங்க பெரிய புள்ள இருக்கிற சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டாரு. இப்ப இருக்கிறது எங்க சொத்து. எங்க சொத்தை அவங்கள எப்படி அனுபவிக்க விடுறது? அவங்க ஒன்றும் வேற வீட்டுக்காரங்க இல்லலம்மா. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல அத்தை. நீங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பேரை கூட சொல்லாதீங்க. அப்படி சொல்லி சாந்தினி அங்கிருந்து போயிட்டா. சூரியகாந்தத்தை பார்த்து ராமாராவ், என்னாச்சு காந்தம், கவலையா இருக்க போல? ஒன்றும் இல்லைங்க. நம்ம புள்ள ராஜேஷ் என்ன தப்பு பண்ணான்? அவனுடைய நண்பனை நம்பினான். அவன் கஷ்டத்துல இருக்கான்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சான். ஆனா அவன் நம்பின அவன் நண்பன் அவனை ஏமாத்திட்டு எல்லாத்தையுமே சுருட்டிக்கிட்டு போயிட்டான். ஆனாலும் எல்லாத்தையும் இழந்துதான் அவன் வருத்தப்படல. சின்ன கடையில சின்ன வேலை பார்த்து அவனுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமா காந்தம், நீ சொல்றது உண்மைதான். அவனை பற்றி தான் என் கவலை எல்லாமே. போனா போகுது, வீட்டுக்கு கூப்பிடலான்னா சின்ன மருமகளும் ஒத்துக்கிறதில்ல. நாம கவலைப்படுறத தவிர வேற என்ன செய்ய முடியும்? ஒரு மாசத்துக்கு அப்புறமா ராமாராவும் காந்தமும் ராஜேஷ் வீட்டுக்கு போனாங்க. அம்மாடி கோமலி, இந்த பணத்தை வாங்கிக்கோமா. எதுக்கத்த இந்த பணம்? வரப்போறது குளிர்காலமாச்சே, அதான் இந்த பணத்துல புள்ளைக்கு ஸ்வெட்டரும் அப்படியே ராஜேஷ்க்கும் உனக்கும் ஸ்வெட்டர் வாங்கிக்கோமா. ஐயோ அத்தை, இந்த பணத்தை நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படியும் இந்த பணம் தேவைப்படும். நீங்க கஷ்டத்துல இருக்கிறத என்னால பார்க்க முடியாதுல்லம்மா. எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அத்தை. நாங்க சின்ன வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை. பணத்தை எடுத்து வைங்க. உங்களுக்கும் மாமாவுக்கும் அது தேவைப்படும். என்ன கோமலி இது, எங்களுக்கு ஸ்வெட்டர் வாங்கியிருக்கியா? இந்த பணம் உனக்கு ஏதுமா? இது நான் பின்னினது அத்தை. உங்க பேர பிள்ளைக்கும் உங்க பிள்ளைக்கும் தான் பின்னிருக்கேன். உனக்கு ஸ்வெட்டர் பின்ன வருமா? கத்துக்கிட்ட அத்தை. உங்க புள்ள பாவம் தனியா கஷ்டப்படுறாரு. அவருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணும் இல்லையா? அதனாலதான் ஸ்வெட்டர் பின்னுறது, டெய்லர் கிளாஸ் போறது, இப்படி எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். நீ ரொம்ப கஷ்டப்படுறம்மா. உன் கஷ்டத்துக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும். எப்பவும் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அத்தை. நாம எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படக்கூடாது. இந்த குளிர்காலத்துல இந்த வீட்ல எப்படி இருப்பீங்க? எதுவும் பிரச்சனை இல்லை அத்தை. வீட்டில் நம்ம நல்லாவே இருக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடி பயன்படுத்தின பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் சேர்த்து தைச்சு மேலே கூரை மேலே போட்டு வச்சிருக்கேன். பிளாஸ்டிக் கவர் போட்டதுனால பனி ஒன்றும் கீழே விழாது. அதனால வீட்டுக்குள்ள நல்ல கதகதப்பாக தான் இருக்கும். பாத்தியா காந்தம், என் பெரிய மருமக அப்பாவி குளிர்காலத்தில் எப்படி இருக்க போறாளோன்னு நினச்சேன். பெரிய மருமக அப்பாவி கிடையாது, புத்திசாலி பொண்ணு, தைரியமான பொண்ணு. பணம் இல்லைன்னா வருத்தப்படக்கூடாது, அறிவில்லைன்னா தான் வருத்தப்படணும். நீ கவலைப்பட வேண்டியது சின்ன மருமகளை நினச்சி தான். ஏன்னா அது ஆளு தான் வளர்ந்துருக்கு, அறிவு வளரல. அட சும்மா இருங்க மாமா. அத்தை மறந்துட்டேன். சாந்தினிக்கும் குழந்தைங்களுக்கும் ஸ்வெட்டர் பின்னி வச்சிருக்கேன். நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுங்க. உனக்கு சாந்தினி மேல கோவம் இல்லையாம்மா? எதுக்கு அத்தை கோவ? சாந்தினி என் கூட பிறந்தவ மாதிரி, என்னை விட சின்னவ. அப்படின்னா நான் அவளுக்கு அக்கா மாதிரி. தங்கச்சி மேலே அக்கா கோவப்படுவாளா? இன்னைக்கு நம்ம தனித்தனியாக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், ஒன்றா சேருவோம் அத்தை. நல்ல மனசுமா உனக்கு. உன் நல்ல மனசுக்கு இந்த குடும்பத்துக்கு எப்போ நல்லது நடக்குமோ அதுதாம்மா தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ள அங்க சாந்தினி வந்தா. அக்கா, நாளைக்கு என் புள்ளியோட பர்த்டே. நீங்கள் எல்லாரும் நிச்சயமா வந்துருங்க. வா சாந்தினி, உட்காரு. டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லை வேணாம் வேணாம், வெளியே ஏதாவது சாப்பிட்டா எனக்கு உடம்பு முடியாமல் போயிடும். இங்கே நிலமை வேற சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நிலைமை சரியில்லைதான். என்ன பண்றது? சில பேருக்கு நிலைமை சரியில்லாம உடம்பு முடியாம ஆயிடுது. அது உடம்புக்கு வந்த வியாதின்னு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க.
ஆனா அது உடம்புக்கு வந்த வியாதி இல்லம்மா, மனசுக்கு வந்த வியாதி. மனசு சரியில்லாம உடம்பு மட்டும் சரியா வச்சு என்ன பண்ண போற? என்ன இவங்க இப்படி பேசுறாங்க? ஆமா, பெரிய மருமக தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் பேசுறாங்க. சரி கோமலி, நான் போயிட்டு வரேன். அடுத்த நாள் சாந்தினியோட வீட்டுக்கு ராமாராவ், சூரியகாந்தம், ராஜேஷ், கோமலி பிள்ளைங்க போனாங்க. வாங்க வாங்க உட்காருங்க, கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க. பார்த்து கிளாஸ் உடஞ்சிட போது, அது ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அப்படியா சாந்தினி? அவளை பத்திரமா பாத்துக்கிற பொருளை ஏமா வெளியே வச்சிருக்க? ஒரு ரூம்ல வச்சு அதுக்கு பூஜை பண்ண வேண்டியதுதானே? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அத்தை? நீ ஒண்ணு சொல்லம்மா, ஃபாரின் பொருள்ல அத பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ற. இவங்க என்னதான் குத்தி காட்டுறாங்க. அப்படி சாந்தினி மனசுக்குள்ள நடிச்சுக்கிட்டா. கோமலி அவ பின்ன ஸ்வெட்டரை கொண்டு வந்து சாந்தினியோட புள்ள கிட்ட கொடுத்தா. அப்ப சாந்தினி அதை தூக்கி போட்டதை பார்த்து கோமலி இப்படி கேட்டா, என்ன சாந்தினி, எதுக்காக ஸ்வெட்டரை தூக்கி போட்ட? அந்த ஸ்வெட்டர்ல என் புள்ள போட மாட்டாக்கா, அவனுக்கு நேத்து தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்பதான் அங்க வந்த சாந்தினியோட புள்ள, இந்த ஸ்வெட்டர் ரொம்ப நல்லா இருக்கு, இது நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப சாந்தினி அவனை கன்னத்தில் அடிச்சு அந்த ஸ்வெட்டரை பிடுங்கி தூக்கி போட்டுட்டா. கோமலி இது எல்லாத்தையும் பார்த்து வருத்தப்பட்டு அவளுடைய வீட்டுக்கு போயிட்டா. அம்மாடி கோமலி, கவலைப்படாதம்மா, உனக்கு தான் சாந்தினி பத்தி நல்லா தெரியும்ல. தெரியும் அத்தை, சாந்தினியன் என்னென்னமோ சொன்னான், ஆனா அதை நினைச்சே நான் வருத்தப்படல. ஆனா குழந்தைங்க என்ன பண்ணாங்க? எதுக்கு குழந்தைய போட்டு அவ அடிச்சா? சாந்தினிக்கோ என்னைக்காவது ஒரு நாள் அறிவு வருமா? கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கோமலி ஒரு பேக் நிறைய ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறத பார்த்தாங்க சூரியகாந்தம். கோமலி, எங்கம்மா போற? என் கூட வாங்க, உங்களுக்கே தெரியும். கோமலி அங்க இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டர்ஸை கொடுத்தா. அதை பார்த்து சூரியகாந்தம், அம்மாடி கோமலி, இந்த குளிர்காலத்துல குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டர் கொடுத்து நீ ரொம்ப நல்ல வேலை செய்யறமா. அவங்க கஷ்டம் எனக்கு தெரியும் அத்தை, அதனாலதான் ராம பகலுமா உட்காந்து நான் ஸ்வெட்டர் பின்னி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். கடவுள் நமக்கு ஏன் தெரியுமா கஷ்டம் கொடுக்குறான்? நமக்கு கஷ்டம் கொடுத்தாதானே இன்னொருத்தங்க கஷ்டம் நமக்கு புரியும். அப்பதானே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம அவங்களுக்கு உதவி செய்வோம். கஷ்டப்படுற நேரத்துல ஒருத்தங்களுக்கு நாம வார்த்தையாலே உதவி செய்யலாம், பணம் கொடுத்து உதவி செய்யலாம். ஆனா உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கோமலி பின்ற அந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஸ்வெட்டர்ஸ் வாங்குறதுக்கு கோமலி கிட்ட நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்படி கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய கம்பெனி வந்து கோமலி கிட்ட ஸ்வெட்டர் பின்னி வாங்கி அவங்க விற்க ஆரம்பிச்சாங்க. அதனாலே சில வருஷத்துல கோமலி ராஜேஷ் சேர்ந்து ஒரு துணி கடை வச்சாங்க. அதுல நல்ல லாபமும் வந்துகிட்டு இருந்துச்சு. வந்த லாபத்துல பாதிய ஏழை குழந்தைங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் கோமலியும் சாந்தினியும் சந்திச்சாங்க. என்ன மன்னிச்சிடுக்கா, என்னை விட இப்போ உனக்கு நிறைய சொத்து இருக்கு, ஆனா நீ அந்த திமிரை காட்டினதே இல்லை. எங்க கிட்ட இருக்கிற சொத்து நாங்க சம்பாதிச்சது இல்லை, ஆனாலும் நான் அந்த திமிரை காட்டிக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். உன்னை பார்த்தா தெரியுதுக்கா, பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது மற்றவங்களுக்கு கொடுத்து உதவியும் செய்யணும். அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.